ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களுடைய முதல் உணவான வெந்தயம் சாப்பிட்டாச்சு. டெய்லியும் டீ தானே சாப்பிட்டுட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்காக காஃபி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது. டிஃபனுக்கு பார்த்துட்டிங்கன்னா சப்பாத்தியும் காலிஃப்ளவர் குருமாவும் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சப்பாத்தி வந்து எனக்கும் பையனுக்கும் 3 நேரம் கொடுத்தாலும் நாங்கள் 2 பேரும் சலிக்காமல் சாப்பிடுவோம். எங்கள் 2 பேருக்கும் சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும். ஸோ காலையில் டிஃபன் வந்து அட்டகாசமாக முடிச்சாச்சு. லஞ்சுக்கு வந்து எக்கு வந்து பாயில் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் சாம்பார் தான் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு டெய்லியுமே புளிக்குழம்பு தானே செஞ்சுட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்காக சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, ஒரு சின்ன புளி எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி லேசாக மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லேசாக வெல்லக்கெண்ணெய் கலந்து ஒரு 3 விசில் விட்டாச்சு. இன்னொரு சட்டியில் வந்துட்டு முருங்கைக்காய், அவரைக்காய், தக்காளி, மிளகாத்தூள், சாம்பார் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா காயை பாயில் பண்ணிகிட்ருக்கேன். குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா பருப்பு நல்லா சூப்பராக வெந்துருந்துச்சு. ஸ்மேஷர் வச்சு கடைஞ்சிக்கலாம். ஏன்னா பருப்பு இருந்தால் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. ஸோ வந்துட்டு வெந்துட்டுருக்கிற காயில் பருப்பு கலந்தாச்சு. இன்னொரு சட்டியில் கொஞ்சம் ஆயில் விட்டு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு தாளித்து சாம்பாரில் கொட்டியாச்சு. சூப்பராக சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்துட்டிங்கன்னா தக்காளி ரசம், அதுவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. துணியெல்லாம் துவைச்சி வாஷ் பண்ணி போட்டாச்சு. வழக்கம் போல் காற்று தான் இருந்தாலும் எல்லாத்தையும் போட்டுட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து சாப்பாடு பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஹாட் பேக்கில் சாப்பாடு, நம்மளுடைய சாம்பார், தக்காளி ரசம், பாயில் பண்ண எக்கு, கொஞ்சம் அப்பளம், அப்புறம் கொஞ்சம் வேர்க்கடலை இருந்தது அதையும் வேக வச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் முருங்கைப்பூ பொரியல் எல்லாத்தையும் எடுத்து ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கொண்டு வந்துட்டு கொடுத்தாச்சு. அப்புறம் கொஞ்சம் நடக்கல, அவரு சாப்பிட்டுட்டே உரிக்க முடியாது இல்லையா? ஸோ உரிச்சு கொடுத்தாச்சு. நானும் சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.